சஞ்சித் கர்மா அடிப்படையில இவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருக்கிறதுனால இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை நம்மளால பண்ண முடியும் மன்னா. அப்படி என்றால் அந்த ராணியை இங்கே வரவைப்பதற்கான வேலையை ஆரம்பியுங்கள் ககுபரே. அந்த அழகுக்கு அழகை ரசித்ததற்கு பிறகு அந்த தசாவதானி குழந்தையை இங்கே நம் கண் முன்னாடியே பிரசவிக்கட்டும். அதை அப்படியே சுட சுட பலி கொடுத்து விட்டு என்னுடைய சாபத்தை நான் தீர்த்துக் கொள்கிறேன். ஒரே கல்லில் பல மாங்கனிகள். உத்தரவு மன்னா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா. அந்த லெட்டர் இங்கதான் பெரியப்பா இருந்துச்சு. இங்கயா? பெரியப்பா, தாத்தாவும் பாட்டியும் இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போற கேரக்டரே கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏதோ பெருசா நடந்திருக்கு பெரியப்பா. நேத்துதான் சாவித்திரி பெரியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஆமாமா. இன்னைக்கு காலையில தாத்தா பாட்டி 2 பேரையுமே காணோம். முதல்ல இந்த ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? உனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. பெரியப்பா, பெரியப்பா, இது சாவித்திரி பெரியம்மா யூஸ் பண்றது தானே? அவங்க இத தலையில வச்சிருக்கும் போது நான் பாத்திருக்கேன். குடு. ஆமாமா, இது சாவித்திரியோட தான். வீட்டுல வேற யாரும் இப்படி வைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த கொலைகார கும்பல் மேல சந்தேகமா இருக்குமா? எதுக்கு சித்தப்பாக்கு ஒரு போன் பண்ணி பாரு. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் பெரியப்பா. அவங்க 2 பேர் நம்பருமே நாட் ரீச்சபிள் தான் வருது. நாட் ரீச்சபிளா? இப்ப என்னம்மா பண்றது? பெரியப்பா, நானும் தாத்தாவும் சேர்ந்து அந்த சாவித்திரி டீமை வாட்ச் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தோம். அதோட அக்சஸ் பாயிண்ட் என்கிட்ட தாத்தா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த சீக்ரெட் கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா தாத்தாவுக்கு பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சரி, அந்த லேப்டாப் எங்கம்மா இருக்கு? அது என் ரூம்ல தான் இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. அப்புறம் எப்படி சாமி? சுற்றப்பட்ட மாலை தானா மீண்டும் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். அதுக்காகத்தான் நீங்க பிராத்திமா பயணத்தை 3 திசையில ஆரம்பிக்கணும். நீங்க 2 பேரும் கிழக்கு திசை நோக்கி போகணும். நீங்க 2 பேரும் தெற்கு திசை நோக்கி பயணப்படணும். சித்தார்த் சாமி, நீ மேற்கு திசையை நோக்கி போகணும். சாமி, நீங்க சொல்றீங்க, நாங்க போறோம். இந்த பயணத்தோட முடிவு என்னவா இருக்கும்? நீங்க எல்லாரும் 3 திசைகளை நோக்கி போகும்போது 1000 வருஷங்களுக்கு முன்னால பூமிக்குள் புதைந்து கிடக்கிற உங்களுடைய பூர்வீகத்தை சேர்ந்த ஒரு அரிய பொருள் உங்க கண்ணில் படும். அந்த 3 பொருளையும் ஒன்னா சேர்க்கும் போது பிரபஞ்ச விதியில் ஒரு மாற்றம் ஏற்படும். இயற்கையாவே ராணியோட வயிற்றுல இருக்கிற தசாவதானி குழந்தை நிலைமை சரியாகும். அதுக்காகத்தான் இந்த பயணம். இந்த பயணத்துல நீங்க யாரும் என்ன தவிர வேறு யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்புறம் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? நீங்க உங்க கண்களை மூடி என்ன நினைச்சாலே நான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறத நீங்க உணர்வீங்க.
உங்க ஆசீர்வாதத்துல இந்த விஷயத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சிடுவோம்னு நம்புறேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. சாமி ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. நீங்க கிளம்பலாம். சரிங்க சாமி. வா அஞ்சல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா போய் பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் கிளம்பலாம். சரிங்க சாமி. சித்தார்த்த நீ கிளம்பு. சரிங்க சாமி, நான் வரேன். அது பக்கவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அவங்க திரும்ப வந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையே. அதாம்மா டவுட்டா இருக்கு. அப்போ அவங்க கொண்டு போன 2 கோணிப்பையில இருந்தது ஒருவேளை தாத்தா பாட்டியா இருக்குமோ? ஏமா அப்படிலாம் இருக்காதுமா, இருக்காது, பதட்டப்படாத. இது பாரு, அப்படிலாம் இருக்காதுமா. அந்த நன்றி கெட்டவங்களை விட்டு வைக்க கூடாது. இப்பவே அவங்க முகத்திலேயே கிழிக்கணும். அவசரப்பட வேணாம் பெரியப்பா. நம்ம கிரிமினல்ஸ் டீல் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. தாத்தா பாட்டி கடைசியா சாவித்திரி ரூமுக்குள்ள தான் போயிருக்காங்க. பெரியப்பா, அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு செக் பண்ணா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் பெரியப்பா? ஷூரா கிடைக்குமா? ஆமா, வாங்க பாக்கலாம். சரி சரி, வாங்க பெரியப்பா. வா.